குர்ஆனில் 200 மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறான். அது என்ன வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை தக்வா. சரி, இப்போ தக்வானா என்ன? அது என்னன்னா, அல்லாஹ் என்னை பார்க்கிறான்னு நினைச்சு அல்லாஹ் விரும்பாததை விட்டுவிடுறதும் அவன் விரும்புவதை மட்டும் செய்யறதும் தான் தக்வா. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கூட யாருமே இல்ல, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. அந்த நேரம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது தான் தக்வா. அதாவது, தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு, யாருமே உங்கள் பார்க்கல, அந்த யாரும் பார்க்காத இடத்தில் கூட நீங்க தவறை தவிர்க்கிறீங்க அப்படின்னா அதுதான் தக்வா. வெளியில் நல்லவரா இருப்பது ஈஸி, ஆனா தனியாக இருக்கும்போதுதான் உண்மையான டெஸ்ட். தக்வானா வெறும் பயம் இல்ல, அல்லாஹ் எப்போதும் உங்களை பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வோட வாழது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது முட்கள் நிறைந்த காடு, பாவங்களிலிருந்து உன்னை காத்துக்கொண்டு கவனமாக நடப்பதுதான் தக்வா. சரி, இந்த தக்வாவால நமக்கு என்ன நன்மை? முதல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், அப்புறம் கஷ்டங்களிலிருக்கும் வெளியேறக்கூடிய வழி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு வழி காட்டுவான். மூணாவதா, ரிஸ்க் பெருகும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான், நம்மளோட காரியங்கள் எளிதாகும், அல்லாஹ் நம்ம வாழ்வை சுலபமாக்குவான், பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வின் கருணை தக்வாவுடையோரை சுற்றியிருக்கும், முக்கியமா சொர்க்கம் கிடைக்கும். யா அல்லாஹ்! இப்போ இந்த தக்வாவை எப்படி பெறுவது? அது குர்ஆன், தொழுகை, நோன்பு, நல்லவர்களுடன் நட்பு, இதெல்லாம் தக்வாவை வளர்க்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அல்லாவிடம் தக்வாவை கேட்பது. அவன் நினைத்தால் மட்டுமே தர முடியும். இந்த துஆவை தினமும் ஓதி அல்லாவிடம் கேளுங்கள். அல்லாஹும்மு ஆதி நஃப்சி தக்வாஹா வ சக்கிஹா அந்த கைருமன் சக்காஹா அந்த வலியுஹா வ மவ்லாஹா. யா அல்லாஹ், என் ஆன்மாவிற்கு தக்வாவைக் கொடு, அதை தூய்மைப்படுத்து, நீயே அதை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவன், நீயே அதன் பாதுகாவலன். யா அல்லாஹ், நம் அனைவரின் இதயங்களிலும் தக்வாவை நிரப்புவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் அன்பானவர்களுடன் பகிருங்கள்.